தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீக் தீவு, பந்தர் அப்பாஸ், குஷம் ஐலாண்டு, புசீர் அணுமின் நிலையம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே ஹார்மோஸ் உடைய ஓர பகுதியாக இருக்கு. அப்ப ஹார்மோஸை முற்றுகையிடுறதுக்காகவும் அதை கண்ட்ரோலை ஈரான் இருந்து வாங்கறதுக்காகத்தான் இவங்க இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இஸ்பஹானுடைய சென்டர் பகுதியிலேயே என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஈராக்குக்கு பக்கத்தாலையும் ஈராக்குடைய சோல்ஜர்ஸையுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்காவும். காரணம் என்னன்னா, ஈராக்ல ஈரான் என்ட்ரி ஆகக்கூடிய பகுதி, ஈரானுடைய ஐஆர்ஜிசி தொடர்பு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கிறத அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே சமயத்துல ஈராக்ல அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பகுதியை ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மொத்தத்துல குர்தீஸையும் இன்னும் அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்க பகுதியை ஈரானும் ஈராக்ல வச்சு தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்குடைய எல்லையில ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடத்த அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்ப ஈராக்க ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களுடைய தேவைக்கும் அவங்க இவங்களுடைய தேவைக்கும் ஈராக்க சூஸ் பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இருக்கனால ஈராக்ல ரெண்டு பக்கமுமே அடி வாங்கிட்டு அங்க கொஞ்சம் எல்லையோர பகுதியெல்லாம் ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இல்லாம அங்க ஈராக்ல இருந்து குவைத் பக்கம், அதாவது ஈராக்கு குவைத்துக்கு நுழையிறதுக்கு ஈராக் வழியை யூஸ் பண்ணாதான் ஈரானால குவைத்துக்குள்ள நுழைய முடியும். அந்த குவைத் பார்டர்ல என்ன பண்றாங்க, இவங்க தரைவெளிக்கு போற மாதிரி, அதாவது தரைவெளின்னா என்னது, பொதுவா கண்டெய்னர் எல்லாம் கொண்டு போவாங்க. முக்கியமா அந்த குண்டெல்லாம் வீசக்கூடிய வாகனங்கள்லாம் இருக்கும். எப்படி அங்க மெர்கவா இருக்கோ அதே மாதிரி இவங்களும் வேற ஃபார்ம் ஆஃப் மெர்கவா வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஈராக் பார்டர்ல இருந்து குவைத்தை நோக்கி போக போறதாக ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ உண்மைத்தன்மையை பார்க்கும்போது கண்டிப்பா ஈரான் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நவுந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இப்படியே போய் குவைத்துக்குள்ள தரைவெளிக்கு போவாங்களான்னு கேட்டா அந்த அளவுக்கு சாத்தியமான்னு தெரியல. கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஈராக்ல எல்லையில சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஈராக் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் போக கூடாதுங்கிறதுனால ஏதாவது தடுக்கிறதுக்கு முயற்சி இருக்கோ தவிர குவைத்தை பிடிப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குவைத் தரைவெளிக்கு ஈரான் எங்கள்கிட்ட வராங்க, அதனால பாகிஸ்தான் எங்களை காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கிட்ட போய் எப்படி நீங்க சவுதியை காப்பாத்துறீங்களோ அந்த மாதிரி எங்களை காப்பாத்துங்கன்னு டீலிங் பேசிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. இது பார்த்தா ஊடகத்துல ஒரு சில ஊடகங்கள் இது எப்படி சாத்தியமாகும், ஏன்னா பாகிஸ்தான் காப்பாத்துற அளவுக்கு பார்த்தா அமெரிக்கா வீக் கிடையாது. அமெரிக்கா அங்க இருக்கிறாங்க, குவைத்துல இருக்கிறாங்க, ஈராக்ல இருக்காங்க. அவங்கள மீறி போய் பாகிஸ்தானை கூட்டிட்டு வச்சுதான் குவைத் காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கும் போது இது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி என்ன ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நியூஸ் சேனலும் குக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. குவைத்துக்குள்ள தரைவெளிக்கு நுழைஞ்சிருவாங்க, குவைத்தை கைப்பற்ற போறாங்க, குவைத் பாகிஸ்தான் உதவி கேக்குது. அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு செய்தியை சொல்லி கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். குவைத்தை கைப்பற்ற ஐடியால ஈரானுக்கு இருக்கிற மாதிரி ஈரான் இன்னும் சொல்லவே இல்லை. அடுத்து இதுவரையும் பாத்தீங்கன்னா ஃபத்தாஹ் 110வும் ஜுல்ஃபிகார் ஏவுகணைகளையும் அனுப்பிதான் அமெரிக்காவுடைய தளங்களை ஈரான் தாக்கி கொண்டிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நடத்தப்பட்ட தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்ததாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, தகவல் வெளிவந்திருக்கு. ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. இந்த அளவுக்கு தாக்குதல்ல காயமடைறாங்கன்னா எந்த அளவுக்கு ராணுவ தளங்களை குறி வச்சிருப்பாங்க. அப்ப அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எங்கேயுமே சேஃப் இல்லைங்கிறது இது மூலமா தெரியுது. அதுக்குதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஐஆர்ஜிசி அமெரிக்காவுடைய எல்லா தளங்களையும் தாக்க போறாங்க, எல்லா முக்கியமான எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய எம்பசியும் தாக்க போறாங்க. அமெரிக்கா மக்களுக்கு எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. இப்ப இது இஸ்ரேல் ஈரான் போர் கிடையாது, அமெரிக்கா ஈரான் போர். அதனால அமெரிக்கா மக்களும் அவங்களுடைய எம்பசி எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் புரியுது. ஒண்ணு, உலக நாடு முழுவதுக்குமே என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இதுவரையும் அமெரிக்கா கொடுத்ததே கிடையாது. ஆனா உலக நாடுகளே அமெரிக்கா எங்கிருந்தாலும், அமெரிக்காவுடைய தளங்களும் எம்பசி, இன்னும் அமெரிக்கா மக்கள் எங்கிருந்தாலும் ஈரான் இருந்து பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றது மூலமாக ஈரான் உலக நாடு முழுவதும் அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்காவுடைய சேர்ந்தவங்களன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பிம்பத்தை அமெரிக்கா கட்டமைக்கிறாங்க. இன்னொன்னு ரெண்டாவது பார்த்தோம்னா, இது இஸ்ரேலுக்கும்
ஈரானுக்குமான போர் இல்ல, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கான போர் தான். ஏன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்கும்போது இஸ்ரேலுடைய மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல தாக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி இது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடக்கும்போது ஈரான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க மக்களை தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய பாதுகாப்பு இல்ல, இன்னும் அவங்க இப்படி ஒரு சிவியரான வாருக்கு போனது இல்லைங்கிறதும் வரலாற்றுல காட்டுது. அது இல்லாம ஈரான் மேல அப்படி ஒரு அச்சுறுத்த பார்வையை கொண்டு வந்துட்டு அதை காரணமா வச்சு தாக்குறதுக்காக கூட இப்படி என்ன பண்ணிருக்கலாம், இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம். இந்த ஒரு அறிவிப்புங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப அமெரிக்காவுக்கு எங்கிருந்தாலும் ஈரானால ஆபத்துங்கிற மாதிரி இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து ரெட்சிய பாத்தீங்கன்னா இழுத்து மூடுற மாதிரி சவுதி அரேபியாவுக்கு ஹவுதீஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது சவுதிக்கும் அதுக்கப்புறம் ஹவுதீஸ்க்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்ப இருந்து இந்த சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆயத்துல்லா கொமேனியோடைய ஒரு நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து ஒரு விமானம் வந்துச்சு ஹவுதீஸ்க்கு. அந்த விமானம் சனாக்கு இறங்குச்சு. சனாங்கிறது ஹவுதீஸுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதி. அந்த விமான நிலையத்துல இறங்கிட்டு இங்க ஹவுதீஸ் எல்லாம் ஒரு குரூப்பா என்ன பண்ணாங்கன்னா கூட்டிட்டு மறுபடியும் IRGCல என்ன பண்ணாங்க, அந்த பிளைட் மூலமாக ஈரானுக்கு கூட்டிட்டு போய் இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க உடனே இல்ல இறங்கக்கூடாது, இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க தாக்கிடுவோம், உங்களுடைய விமானத்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னது சவுதி. அதனால பாத்தீங்கன்னா ஹவுதீஸ் கோவம் வந்துருச்சு. ஈரான்ல அங்க அவ்வளவு பெரிய இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட சவுதி ஈரானுடைய விமானத்தை ஏமன்ல இறக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் அந்த பிரச்சனை. அப்படியே அந்த பிரச்சனை முத்தி போய் இப்ப சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏமனுடைய ஹவுதீஸ அழிக்கிறதுக்காக நாங்க தரை வழியே அனுப்புவோம், அப்படியே ஏமன் முழுவதையுமே முற்றுகையிடுவோம் இருக்காங்க. முற்றுகையிடுதுன்னா பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி காசாவை இஸ்ரேல் முற்றுகையிட்டாங்களோ அந்த மாதிரி முற்றுகையிடுவோம்னு சொன்னனால உடனே ஹவுதீஸ் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், எங்க ராணுவத்தை எல்லாம் இறக்கி என்ன பண்ணுவோம், சவுதி அரேபியாவை முற்றுகையிடுவோம், அதுக்கப்புறம் செங்கடல்ல கப்பல் வர விடாம பாத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கடல்ல கப்பல் அப்படிங்கிறது சவுதி இது மட்டும் இல்ல, எல்லாத்தோட கப்பலும் தான் போயிட்டு இருக்குது. ஆனா இவங்க இப்படி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. சவுதி உடனே எங்க கப்பல் 300 கப்பல் போயிட்டு இருக்காங்க, அதுல ஏதாவது ஒண்ணுக்கு ஏதாவது ஆனா கூட நாங்க சும்மா இருக்க மாட்டோம், இது பாத்தீங்கன்னா பெரிய யுத்தமா போயிடும் சொல்லிட்டு சவுதி இப்ப ஹவுதீஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. ஹவுதீஸ் நாங்க செங்கடலை மூடுவோம்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தி என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செங்கடலை பிளாக் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை இப்ப செங்கடல் மட்டும் இந்த ஹார்மூஸ் பிளாக் ஆயிருக்கப்ப பிளாக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். செங்கடலை ரிலீஸ் பண்ணாத உலக நாடுகளுக்கே வர்த்தகம் போகுங்கிற நிலைமை வந்துடும். அப்ப போர் என்ன ஆகும், மறுபடியும் எலாபரேட் தான் ஆயிட்டு போகும். இது சவுதி ஏமன் போகாது, கண்டிப்பா மற்ற நாடுகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.